ஹாய் வணக்கம். இந்த வீடியோல வந்து நம்ம ஒரு பாட்டை வந்து டீகோடிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால வந்து இந்த வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னா 1996 வருடம் வெளியான ஔவை சண்முகி அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து ருக்கு 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 அப்படிங்கிற பாட்டை வந்து நான் டீகோடிங் பண்ண போறேன். ஔவை சண்முகி படத்துல வந்து நிறைய பாடல்கள் இருக்கு. நிறைய பாடல்கள் வந்து நல்ல பாடல்கள் இருக்கு. இப்ப நார்மலா வந்து ஔவை சண்முகி படத்துல வந்து ஒரு கஷ்டமான பாட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த காதலா காதலா பாட்டை வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. நம்ம ஹரிகரன் சாரும் சுஜாதா மேம் அவர்களும் பாடின அந்த பாட்டு வந்து ரொம்ப கஷ்டமான பாட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய இந்த சூப்பர் சிங்கரு ஜூனியர் சிங்கர்லாம் வருதுல்ல, அதுல எல்லாம் நம்ம பார்த்து கேட்டிருக்கோம். அந்த பிள்ளைங்களாம் அந்த பாடலை வந்து பாடுவாங்க. பட் நான் இந்த பாட்டை எடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து ஆண்டவர் கமல் சார் அவர்கள் தான். ஆக்சுவலா வந்து கமல் சார் இந்த பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிடங்கள். இந்த பாட்டை வந்து அவர் வந்து லேடிஸ் வாய்ஸ்லயே வந்து பாடியிருப்பாருங்க. பட் ஆனா வந்து எவ்வளவு நேரம் கம்போஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அந்த மானிட்டர் டேக் போனது இதெல்லாம் வந்து எவ்வளவு நேரம் போனுச்சு அப்படின்னு தெரியல. இருந்தாலுமே அந்த முழு பாட்டையுமே வந்து ஒரு பெண் குரல்ல அவர் வந்து பாடினது அப்படிங்கிறது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி அப்படின்னே சொல்லலாம். அதுக்காக தான் அதை ட்ரிபியூட் பண்ற மாதிரி இந்த வீடியோ வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஔவை சண்முகி அப்படிங்கிற படம் வந்து 1996 KS ரவிக்குமார் அவர்களோட இயக்கத்துல கிரேசி மோகன் அவர்களோட வசனம் திரைக்கதையில வந்து இந்த படம் வந்து வெளியானுச்சு. இது வந்து மிஸ்டர்ஸ் டவுட் ஃபயர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில படம், அதாவது ஹாலிவுட் திரைப்படத்துல இருந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி எடுத்த படம் தான் இந்த ஔவை சண்முகி. இந்த பாடல் தேவா சார் இந்த பாடல் வந்து ஒரு வித்தியாசமான முறையில வந்து இந்த பாட்டை வந்து எடுத்திருப்பாரு. என்ன அப்படின்னா ஒரு வெஸ்டர்ன் பிளஸ் ஒரு கர்நாடிக் ரெண்டையும் வந்து இணைச்சி ஒரு ஃபியூஷனா வந்து கொடுத்திருப்பாரு இந்த பாட்டுல. நீங்க அந்த பாட்டை கேட்டிருப்பீங்க நிறைய பேர். அந்த பாட்டை கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே அது புரியும் எந்த மாதிரி ஒரு மிக்சிங்ல இருக்கும். அந்த படத்தோட கதையை வந்து இந்த பாட்டிலேயே வந்து சொல்லியிருப்பாரு. வாலி அவர்கள் தான் அந்த பாட்டை வந்து எழுதியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுற ஒரு சின்ன சண்டை வந்து டைவர்ஸ்ல போய் முடியுது. கடைசியா மறுபடியும் மீண்டும் கணவன் வந்து மனைவியோட சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. தன்னோட பொண்ணு வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாரு. அதுக்காக வந்து மனைவியோட வீட்டுக்கு ஒரு பொம்பளை வேடம் அணிந்து அந்த கணவன் வந்து போய் அங்க அந்த மனைவியை வந்து சமாதானப்படுத்தி மறுபடியும் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட மொத்த கதையே. அதுக்கு வந்து கணவனை வந்து தூக்கி நிப்பாட்டணும், ஒரு இடத்துல வந்து கணவன் தான் எல்லாமே அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பாட்டை வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டை வந்து அந்த இடத்துல வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எழுத்துக்களை வந்து நம்ம வாலி அவர்கள் வந்து இந்த பாடல் ஆரம்பிக்கிற விதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது மீனா மேம் அவங்க வீட்டுல வந்து ஒரு சுமங்கலி பூஜை வந்து நடத்துவாங்க. அதுக்கு வந்து நிறைய இந்த ஆர்கெஸ்ட்ரா வயலின் இந்த மாதிரிலாம் வருவாங்க. நிறைய மாமிங்கெல்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க. அப்ப வந்து ஒரு பாட்டு பாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து இந்த ஔவை சண்முகியா வேடமிட்ட கமல் சார் வந்து பாட ஆரம்பிப்பாரு. அந்த மாதிரிதான் அந்த பாட்டோட சுச்சுவேஷன் வந்து அமையும். இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீன் வந்து ஹிந்தி வேர்ட்ஸால தான் வந்து கமல் சார் வந்து பாடுவாரு. அது மாதிரிதான் வந்து பாடல் ஆசிரியர் வாலி அவர்களுமே வந்து எழுதியிருப்பாரு. ருக்கு 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 ஹரே பவ ருக்கு ஓ மை டார்லிங் அப்படின்னு அவர் வந்து பாடுவாரு. அந்த இடத்துல வந்து ஆன் வாய்ஸ் வந்துடும். உடனே வந்து அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு சாரி ஜானு கிவ் மீ எ லுக் அப்படிங்கிற மாதிரி அவர் கமல் சார் வந்து பாடியிருப்பாங்க. दिल मेरा तड़के तेरे लिए दिल मेरा तड़के இந்த மாதிரி ஹிந்தி வேர்டுகளால தான் இந்த பாட்டு வந்து ஸ்டார்டிங்ல வந்து உட்கார்ந்துருந்த ஒரு மாமி வந்து இது என்ன ஜெயதேவர் அஷ்டபதி மாதிரில இருக்கு, அர்த்தம் புரிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே தமிழ்ல வந்து பாடல் வந்து ஆரம்பிக்குங்க. அப்பதான் வந்து கமல் சார் வந்து பாட ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த இடத்துல வந்து தேவா சாரோட மியூசிக் வந்து கர்நாடிக் மியூசிக்ல இருந்து வெஸ்டர்னுக்கு வந்து அந்த இசை வந்து மாறும். இந்த படத்துல வந்து கமல் சாரோட பேர் வந்து பாண்டியன். ஸோ அதனால வந்து பாண்டி அப்படிங்கிற வார்த்தை வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை எடுத்து வாலி சார் அவர்களும் கமலஹாசன் சார் அவர்களும் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்த வந்து அங்க பாடல் வரிகள்ல வந்து வச்சிருப்பாங்க. அந்த பாடலோட ஸ்டார்டிங் வரி இப்படிதான் இருக்கும். தூணுக்குள்ளும் இருப்பாண்டி துரும்பிலும் இருப்பாண்டி நம்பியவர் நெஞ்சில் நிற்பாண்டி குங்குமத்தை வப்பாண்டி கொஞ்சி கொஞ்சி நிப்பாண்டி கொண்டவன் போல் துணை யாரடி. சார் வந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆர் சார் காலத்துல இருந்தே வந்து பாடல் வந்து எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனா இந்த 96வது வருடத்துல வந்து அவங்க வந்து அந்த மாதிரி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய இந்த பாடல்கள்ல வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க.
இந்த வரியில வந்து ஒண்ணு சொல்லியிருப்பாரு, பூசல்கள் வந்தால் டோன்ட் பி ஆங்கிரி, பொறுமையை காத்தால் லைஃபோ ஜாங்கிரி. அப்ப வந்து ஆப்போசிட்ல மீனா மேம் வந்து பாடணும், அவங்களுக்கு வந்து சுஜாதா மேம் தான் வந்து பாடியிருப்பாங்க. ரொம்ப இனிமையான ஒரு குரல்ல வந்து அப்படியே மீனா மேமே பாடுற மாதிரி ஒரு ஐயர் வீட்டு பொண்ணு எப்படி பாடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு பாட்டை வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பெண்டு தான் போயாச்சு, சஸ்பெண்டு தான் ஆயாச்சு, ஊரறியும் ஏன் கேசு தான். இந்த நேரத்திலயும் வந்து அந்த மிருதங்கம் தான் அந்த பேக்ராப்ல வந்து இந்த பாடலோட ஸ்டார்டிங்ல வந்து தேவா சார் அவர்கள் வந்து வீணை, மிருதங்கம், அந்த சிங் சாங் அப்படிங்கிற இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து மியூசிக் வந்து இந்த பல்லவி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து வந்து சரணத்துக்கு வந்து இடையில வந்து ஒரு மியூசிக் வந்து பிளே பண்ணணும். அப்ப வந்து கீபோர்டு, அதாவது எலக்ட்ரானிக் கீபோர்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. தனனனனா 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பிட்டை வந்து போட்டிருப்பாரு. ரொம்ப ஈஸியா சிம்பிளான ஒரு மியூசிக்கை வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல பாட்டை வந்து கொடுத்துருப்பாரு. இந்த நேரத்துல வந்து கமல் சார் அவர்களோட பொண்ணு வந்து எல்லாரும் இருக்கிறப்ப டான்ஸ் ஆடுவாங்க. அப்போ வந்து நம்ம ஜெமினி கணேசன் சார் அவர்களும் மீனா மேமும் வந்து அந்த பொண்ணை வந்து சத்தம் போடுவாங்க. அப்போ வந்து ஒரு மியூசிக் வந்து கொடுத்துருப்பாரு. அந்த மியூசிக்கும் இதுவும் ஒரே மியூசிக் தான். அந்த மியூசிக் வந்து அந்த திட்டுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மியூசிக்கா இருக்குங்க. தனனனனா தனனனனா அப்படின்னு கொஞ்சம் வேகத்தை கூட்டி அதை வந்து ஒரு மாதிரியா கொடுத்துருப்பாரு. அது வந்து அந்த மறுபடியும் வந்து சரணத்துல வந்து அந்த புருஷனோட பெருமையை வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைனை வந்து வாலி சார் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு மாது தலைவனை ஒதுக்குதல் தவறு, நெடுங்காலம் நிழல் தர உனக்கெது சுவரு. அதுக்கு வந்து மீனா மேம், அதாவது சுஜாதா மேம் வந்து எப்படி பாடியிருப்பாங்க அப்படின்னா, 1000 காலம் பயிராய் விளைந்தது, அறுவடை முடிந்து நேற்றே முடிந்தது. அடுத்ததா வந்து கமல் சார் வந்து பாடியிருப்பாரு. கொஞ்சம் வெறுப்பு, அந்த நம்ம ஒண்ணு சொல்லியும் கேட்க மாட்டாங்கிறாளே அப்படிங்கிற ஒரு கோபத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாடல் வரிகள்ல வந்து அந்த பாடலோட இசை வந்து கொஞ்சம் பீட் அதிகமாகி ஒரு ஸ்டெப் மேல போயிருக்கும். ஸ்தாபத்தில் உண்டாச்சு கோபம், இந்த கோபத்தில் யாருக்கு லாபம் அப்படின்னு கமல் சார் பாட, அதுக்கு மீனா மேம் வந்து பாடியிருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் டோன்ட் கேர், நான் கூண்டுக்குள் சிக்காத ஃப்ரீ பேர்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பாடியிருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் சரணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிட் ரேஞ்ச் பாட்டுக்கு வந்து பாடல் வந்து உள்ள போயிடும். அந்த நேரத்துல வந்து கமல் சார் பொண்ணு வந்து டாய்லெட் போகணும் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு உள்ள போயிட்டு அங்க 2 பேரும் போய் டான்ஸ் பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வருங்க. அப்போ வந்து ஒரு மியூசிக் வந்து தேவா அவர்கள் வந்து போட்டிருப்பாங்க. அதாவது கர்நாடிக் பிளஸ் அந்த வெஸ்டர்ன் ஃபியூஷனை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து நோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த பொண்ணு வந்து பரதநாட்டியம் ஆடும், அதுக்கப்புறம் வந்து கமல் சார் பரதநாட்டியம் ஆடுவாங்க. அப்போ வந்து அந்த அந்த மிருதங்கம் போட்டிருப்பாரு தேவா சார் அவர்கள். டக்குன்னு அந்த போட்டோவை கொண்டாந்து கமலை காமிச்சோன்னே டக்குன்னு கமல் சாருக்கு வந்து அந்த பழைய நினைப்பு வந்துடும். அதாவது என்னன்னா, அவர் வந்து டான்ஸ் மாஸ்டரா தானே அந்த படத்துல வந்து அதுல வந்து நடிச்சிருப்பாரு. அந்த டயத்துல வந்து அந்த நினைப்பு வந்தோடனே டக்குன்னு அந்த டியூன் வந்து அப்படியே வெஸ்டர்னுக்கு வந்து மாறும். பம் 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 பம். டக்குன்னு அடுத்த செகண்டே மாத்திடுவாரு. தனனனனா தனனனனா தனனனனன் மாறிடும். இந்த இடத்துல வந்து நம்ம அந்த ஃபியூஷனை வந்து நல்லாவே உணரலாம். இந்த படத்துல வந்து கமல், அதாவது பெண் வேடமிட்ட கமல் சார் ஆகிய ஔவை சண்முகி அவர்களுக்கும் நம்ம மீனா மேமோட அப்பாவாகிய ஜெமினி கணேசன் சார் அவர்களுக்கும் ஒரு லவ் ட்ராக் வந்து ஓடிட்டு இருக்கும். அதாவது வந்து ஜெமினி கணேசன் சார் வந்து ஒரு தலையா வந்து இந்த ஔவை சண்முகியை வந்து காதலிக்கிற மாதிரி ஒரு ட்ராக் வந்து ஓடிட்டு இருக்கும். அது வந்து இந்த பாட்டுல வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமா தூக்கலாவே தெரியும் அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரத்துல வந்து தாலியில குங்குமம் இதெல்லாம் வச்சு கொடுத்து, அந்த பட்டு புடவை, அந்த ஜாக்கெட் புட்டு இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் வச்சு கொடுத்து அந்த பாட்டு வந்து அதோட முடிஞ்சிருங்க. ரொம்ப அருமையான ஒரு வெஸ்டர்ன் கர்நாடிக் ஃபியூஷன் பாட்டா தான் இந்த பாட்டை வந்து நான் பாக்குறேன். ரொம்ப அருமையான பாட்டு. இந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.